வெல்கம் டு வைஷ் வித் கவி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மேட் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் துணியை வச்சு எப்படி மேட் தைக்கலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். நான் வந்து தச்சுக்கிட்டே வைஷ்மா கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றேன்ற வீடியோ தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மேட் வந்து நான் வேஸ்ட் துணியை வச்சு தைச்சேன்னு சொல்லி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜெயலட்சுமி சிஸ்டர் வந்து அக்கா ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் சரி நான் வந்து நேற்று வீடியோ எடுக்கல, சும்மா ஷார்ட்ஸுக்காக கொஞ்சம் எடுத்தேன். சரி இன்னைக்கு அவங்களுக்காக வந்துட்டு தச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெஸ்ஸு தான், போடாத ட்ரெஸ்ஸு. இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா, அதனால வந்துட்டு இது மேட் தச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஆனால் போடுறதே இல்லை. சரி எதுக்கு சும்மா வச்சு வச்சு வேஸ்ட் பண்ணணும், சும்மா பீரோவில் இருந்து மக்கி போகிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு யூஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு தான். அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து நேற்று சைடில் தைக்கிறதுக்காக தைச்சேன், மிச்சம் வந்து இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சைடில் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வேஸ்ட் பெட்ஷீட்டு. இது வந்து வைஷ்மா பிறந்தப்ப இந்த பெட்ஷீட் வச்சுருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டுறேன். இந்த பெட்ஷீட்டுக்கு ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் மக்கிட்டு இருக்கு. சும்மா ஏன் மக்கி போயிடுச்சு, தூக்கி தான் போட போகிறோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து உள்ளே போட்டு தைச்சிக்கலான்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கு வந்து இது மாதிரி மக்கி போன பெட்ஷீட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து கோணிப்பை இருக்கு இல்லையா, அரிசி வாங்கிட்டு மிச்சம் இருக்கிற கோணிப்பை, அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சென்டரில் போட்டு தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம வந்து மேட் தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் முதல்ல வந்து கத்திரிக்கோல், அப்புறமேட்டுக்கு நூல். நான் வந்து ரெட் கலர் இல்லாததுனால பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் இதில் இருக்கு இல்லையா, தெரியாது, அதனால ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊக்கு எடுத்திருக்கேன், ஊக்கு போடணும் இல்லையா அதுக்காக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைஷ்மா வந்து நான் படுக்க வச்சிருக்கேன், படுக்க வச்சுட்டு டாய்ஸ் வந்து முன்னாடி போட்டிருக்கேன். வைஷ்மா வந்து விளையாடட்டும் அப்படின்றதுக்காக. அம்மாவோட பட்டு விளையாடுறியா? வைஷ்மா வந்து விளையாடட்டும், சாரி வைஷ்மா வந்து ஒரு பொசிஷன்ல வைக்கணும், அதே நேரத்துல நானும் வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த பொசிஷன்ல வந்து படுக்க வச்சிருக்கேன். இந்த பொசிஷன்ல படுக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா ட்ரங்க் கண்ட்ரோல் வந்து நல்லாவே இருக்கும். அதாவது ட்ரங்க்னா முதுகு தண்டுவடம், அது வந்துட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். அவ வந்து கை துணி ஏந்திரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கை டாய்ஸ் எடுத்து தூக்கி போடும்போது அவளுடைய டைட்னஸ் எல்லாம் குறைஞ்சி பாப்பா நல்லா இருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா கை துணி ஏந்திருக்கிறா இல்லையா, இது எல்லாமே அவளுடைய உடம்புக்கு நல்லது, மசில்ஸ்க்கு நல்லது, ட்ரங்க் கண்ட்ரோலுக்கு நல்லது அப்படின்றதுக்காக இந்த பொசிஷன்ல போட்டிருக்கேன். ஓகே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு விளையாடட்டும், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மேட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேட் தைக்கும் போது அடிப்பக்கத்துக்கு எந்த துணியை நம்ம போட்டுக்கலாம், மேல் பக்கம் எந்த டிசைன் வர மாதிரி போட்டுக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணிடணும். நான் வந்து அடிப்பக்கத்துக்கு அந்த சந்தன கலரும், மேல் பக்கத்துக்கு பூவாக இருக்க இந்த ப்ளூ கலர் துணியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். சென்டரில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேஸ்ட்டு பெட்ஷீட்டு. உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு பெட்ஷீட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா, பை ஒரு 4 பை வந்து எடுத்துக்குங்க. 4 பை எடுத்துக்கிட்டு அதை வந்து பழைய மேட்டுடைய அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பழைய மேட்டுடைய அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க. இல்லை எனக்கு வந்து பழைய மேட்டை விட இன்னும் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீளம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மேலே எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணிங்க இருக்குது, அது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன். அதாவது பெட்ஷீட்டுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவேன். இது எல்லாத்தையுமே போட்டு 2 பக்கமும் பின் பண்ணி எடுக்கிற அளவுக்கு தாங்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மேட் தைக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். செட்டில் பண்ணுற அளவுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாகிடும். ஓகே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. நான் வந்து வரலட்சுமி பண்டிகை அப்போ கோயிலுக்கு போயிருந்தேங்க, பாப்பாவை வீட்டில் விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஏதோ அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால் போயிருந்தேன்.
போனால் அம்மனுடைய தரிசனம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. வரலட்சுமி தாயை கூட உட்கார வச்சுருந்தாங்க. வரலட்சுமி தாய் செல்வம் கொடுக்கக்கூடியவ, மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மங்களகரமான தாயை பார்க்குற பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிது. சரி, அந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக அவ்வளோ கூட்டத்துலேயும் கஷ்டப்பட்டு நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். போய் பாருங்கள், நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு வரலட்சுமி அம்மாவுடைய அருளை பெற்றுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, வரலட்சுமி அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டிங்களா? எவ்வளோ அழகாக அம்சமாக இருக்காங்க இல்லையா? எனக்கு வந்து அம்மனுடைய தலையில் இருக்க அந்த தாமரைப்பூ ரொம்பவுமே பிடிச்சி போயிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க. ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, இப்போ தையல் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா டாக்கா மாதிரி தாங்க போடணும். அடிப்பக்கம் வந்து பெரிய பெரிய டாக்கா, மேல் பக்கம் வந்து தையல் தெரியாதபடி சின்னதாக வந்து தையல் போட்டுக்கணும். இதே மாதிரி வந்து 4 பக்கமும் தையல் போட்டுட்டு எட்ஜஸில் வந்துட்டு தையல் வந்து பிரிஞ்சு வராதபடி வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். அது எப்படி தையல் பிரிஞ்சு வராதபடி தையல் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி தான் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து துணி தைச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா வைஷ்மா கூட பேசிக்கிட்டே தான் வேலை செய்வேன். பட்டு என்ன பண்ணுது, தங்கப்பிள்ளை என்ன பண்ணுதுன்னு சொல்லி பாப்பா கூட பேசிக்கிட்டே தான் என்னுடைய டைம் வந்து போகும். வைஷ்மா கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 மினிட்ஸாக படுத்திருக்கா. இதுக்கு மேலே வந்து அவளை படுக்க வைக்கக்கூடாது, நெஞ்சு வலி ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து ஒரு ரைம்ஸ் பாடி பட்டுவை வந்து முட்டி போட்டு விட்டுடலாம், இல்லை சேரில் உட்கார வச்சிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். சரி வாங்க, பட்டு கூட வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பாவம் இல்லையா பட்டுக்குட்டி? தலைமுடியெல்லாம் களைஞ்சு போச்சு. அதுக்குள்ள தங்கப்பட்டு அம்மா கூட டாக்டர் பாபு கூட ரைம்ஸ் பாடு கூட வாவ் டாட் ஆல் மை கர்னல் had a farm iya ho dollars for me and some duck iya ho with the quack quack here with the quack quack there had a quack there a quack everywhere a quack. ஓகே, விளையாடு. நம்ம தைக்கிறேன். ஓகேவா? தைச்சு முடிச்சிட்டு காட்டுறேன் அம்மா. ஓகே, வெரி குட். பாப்பாவை விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தூக்கி முட்டி போட வச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் படுத்திருந்தாலும் வைஷ்மாவுக்கு வந்து நெஞ்சு வலிக்கும். அதனால் வந்து தூக்கி முட்டி போட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 4 கார்னரும் தைக்கிறதுக்காக நான் வந்து ரெட் கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குன்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இது அளவு எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் மடக்கணும், அந்த பக்கம் கொஞ்சம் மடக்கணும். சென்டரில் வந்துட்டு இந்த பக்கம் 1 இன்ச், அந்த பக்கம் 1 இன்ச்சு தெரிகிற அளவுக்கு துணி விடணுன்றதுனால 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். எப்பயும் போல தாங்க மேல் பக்கம் வந்து சின்ன தையல், அடிப்பக்கம் பெரிய தையல் போட்டு முடிச்சிடணும். கார்னரில் முடிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கார்னரில் பிரியாத தையல் போடணும், ஃபினிஷிங் வந்து நல்லா வரணும். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு
முடிக்கணும். இதில் தான் இருக்குது. ஓகே, கடையில் போனால் பார்த்தீங்கன்னா மேட் வந்து ஜஸ்ட் 100-150 கிடைக்கும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் கிளாத்தை வச்சு நம்ம தைக்கும் போது மணியும் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேல்யூபிளான டைம் வந்து இப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு வராது. நம்ம எப்பயுமே பிஸியாக இருக்க மாதிரி இது மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் நம்மளை வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையால் தைச்சோம், நான் தைச்சேன் அப்படின்ற நம்மளுக்கு ரொம்பவுமே மனசு திருப்தியாக இருக்கும். மனசு திருப்தியும் மனசு சந்தோஷம் தானே வேணும், மற்றபடி நம்மளுக்கு வேறு என்ன வேணும்? ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் தையல் போடுறது வந்து தையல் போட்டது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லுங்கள். புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் புரிஞ்சுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.